Hi friends, welcome to Cookhousesamayal. வாங்க இன்னைக்கு வெஜ் பிரெட் ரைஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி லீவ்ஸ் இதில் எடுத்துக்கலாம். 2 இன்ச் பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 ஸ்டார் அனைஸ், 1 மராட்டி மொட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம். இதிலேயே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பை சேர்த்துடலாம். இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 பாதாமை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இதில் 3 பச்சை மிளகாயை நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை போகிற வரையும் இதை வறுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது பொன்னிறமாக வர்றது வரையும் மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது 1 நிமிஷம் போல் நம்ம வறுத்து விட்டுடலாம். இது நல்லா ஒரு சாஃப்டாகிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் இதை நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்குது. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய இந்த ஸ்டேஜில் ஒரு கப் பீன்ஸ் நான் எடுத்திருக்கேன். பீன்ஸில் பார்த்திங்கன்னா விட்டமின் கே, பி, கால்சியம், நியூட்ரிஷன் நிறைய கிடைக்கிது. இதனால் போனுக்கு ரொம்ப நல்லது. நூக்கால் ஆட் பண்ணியிருக்கேன். நூக்காலில் பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரிஷன் இருக்கும், ஃபைபர் இருக்கும். இதனால் இம்யூன் பூஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு கப் பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். அது நிறைய நியூட்ரிஷன் பேக் ஆகிருக்கு. கேரட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும். இதில் பீட்டோ கரோட்டின் இருக்குது, விட்டமின் கே இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு விட்டமினும் நியூட்ரியனும் ஃபைபரும் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. இதில் நீங்கள் இன்னும் பீஸ் எல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1.5 கப் ரைஸை ஆர்டினரி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை ஆல்ரெடி கழுவி ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி அப்படிங்கிறது தான் ரேஷியோ. அதில் 3/4 கப் தேங்காய் பாலும் 2.25 கப்பு தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா கலந்து வரும்பொழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம குக்கரை இப்போ மூட போகிறோம். குக்கரை மூடிட்டு
2 விசில் வந்து விடலாம். மிதமான சூட்டில் ஒன்றும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இன்னொரு விசில் விட்டுக்கலாம். ப்ரெஷர் அடங்குற வரையும் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது வேண்டாம். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நான் வந்து குக்கரை வந்து மூடுறேன். இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து போட்டுட்டு ஒரு ப்ரௌன் கலராக வந்து மிதமான சூட்டில் வந்து வேக வச்சுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் ப்ரௌன் கலரில் வரும் பொழுது இது வந்து நல்லா வந்து க்ரன்ச்சியாக வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இது போல் வந்து கலர் வந்து நல்லா வந்து நமக்கு கிடைக்கும். இது சுவையாகவும் இருக்கும். சாப்பிடும் பொழுது நல்லா மொறுமொறுன்னும் கிடைக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும். நல்லா வந்து சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பிரெட் பீசஸை வந்து ஆட் பண்ணிடலாம். இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலையை வந்து நான் ஆல்ரெடி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாமே வந்து கலந்து விட்டுடலாம். நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து கலந்தோம்னா சாதம் வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நான் ஒரே வாட்டி கலந்து விடுறேன். இது ரொம்ப சுலபமான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.